Daily. Taste the Daily. ஆரணி அருகே தனியார் பள்ளி வேன் மோதிய விபத்தில் அரிசி வியாபாரி உயிரிழந்த சம்பவத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் அருணகிரி சத்திரம் பூந்தோட்ட தெருவை சேர்ந்தவர் அரிசி வியாபாரி மணிவண்ணன். இவருக்கு திருமணமாகி மனைவி தேன்மொழி, மகன் கார்த்திகேயன், மகன் நித்யஸ்ரீ ஆகியோர் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதியான அன்று மணிவண்ணன் அரிசி வியாபாரம் சம்பந்தமாக ஆரணியிலிருந்து விண்ணப்பங்குளம் கிராமத்தில் உள்ள அரிசி ஆலைக்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது நெசர் கூட்டோடு அருகே சென்றபோது பின்னால் வந்த தனியார் பள்ளி வேன் அதிவேகமாக வந்து மணிவண்ணன் இருசக்கர வாகனத்தின் பின்னால் மோதியது. இதில் மணிவண்ணன் இருசக்கர வாகனத்துடன் சாலையில் தூக்கி வீசப்பட்டு தலை, கை, கால் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயமடைந்து மயங்கி விழுந்தார். அதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மணிவண்ணன் நேற்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வேன் ஓட்டுநர் குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நீர்வளத்துறையின் சார்பில் ரூபாய் 200.66 கோடி மதிப்பீட்டில் வாழச்சா மற்றும் ஆர்கோடு வட்டம் திருமலைச்சேரி மற்றும் புதுப்பாடி கிராமங்கள் இடையே உள்ள பாலாறு அணைக்கட்டு புனரமைக்கும் பணிக்கு பூமி பூஜையிட்டு பணியை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார். உடன் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி, மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா, அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் துரைமுருகன், ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் முதல் முறையாக தான் போட்டியிட்ட போது தனக்கு வாக்களிக்க கூடாது என 6 முறை எம்ஜிஆர் பேசிய போதும் அவரது சித்தாந்தத்தை புறந்தள்ளி தன்னை வெற்றி பெற செய்த ராணிப்பேட்டை தொகுதி மக்களுக்கு தனது மூச்சு இருக்கும் வரையில் நன்றியோடு இருப்பேன் என நிகழ்ச்சி தெரிவித்தார். எதிர்கட்சியில் எங்கள் வேகம் பலமாக இருக்கும். நான் பெருமாள்தான் சுபு, இடி, மின்னல், மழை என்று எங்களுக்கு பேர். சட்டசபையை கலைக்கு இருந்துள்ளோம். ஆகையினாலே சட்டசபையில் ஒருவர் பேர் பெற வேண்டுமானால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடாது, எதிர்கட்சியில் இருக்க வேண்டும். ஆகிய அந்த 2 ஆண்டு காலத்தில் நான் சட்டசபையில் ஆக்கியபடிதான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி காட்டியிருக்கிறார். இன்றைக்கு இந்த மன்றத்துக்கே தலைவராக வந்திருக்கிறேன். ஆகையினாலே என்றைக்கு நான் என்னதாலும் என் வாழ்க்கை வரலாற்றில் ஒரு முக்கிய அத்தியாயமாக இந்த ராணிப்பேட்டை இருக்கும். ஆக என்னை பொறுத்தவரையில் ராணிப்பேட்டைக்கு நான் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள சார் பதிவாளர் 2ஆம் எண்ணிலை பொறுப்பு அதிகாரி ஷாஜகானிடம் 3,98,500 ரூபாய் ரொக்க பணத்தினை காரில் வைத்து பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். உதகையில் உள்ள சார் பதிவாளர் 2ஆம் எண் அலுவலகத்தில் 2ஆம் நிலை சார் பதிவாளர் பொறுப்பு அலுவலராக பணியாற்றி வந்த ஷாஜகான் பணி மாறுதல் பெற்று நீலகிரி மாவட்டத்திலிருந்து திருப்பூர் மாவட்டத்திற்கு தனியார் வாடகை காரில் சென்று கொண்டிருந்தார். ரகசிய தகவலின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அரசு கலை கல்லூரி சாலையில் வைத்து காரினை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கணக்கில் வராத 3,98,500 ரூபாய் பணம் காரில் இருந்ததை கைப்பற்றினர். பின்னர் அவரை உதகையில் உள்ள சார் பதிவாளர் 2ஆம் நிலை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் சண்முக வடிவு தலைமையில் தேர்தல் வட்டாட்சியர் சீனிவாசன் உட்பட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கோவை சூலூர் அருகே இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி பொதுமக்கள் மயானத்தில் குடியேறி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை சூலூர் அடுத்த நல்லூர்பாளையம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கடந்த ஓராண்டுக்கும் மேலாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறையினரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் மயானத்தில் குடியேறி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த சுல்தான்பேட்டை போலீசார் மற்றும் வதம்சேரி கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். பொன்னேரியில்
சாலையை சீரமைக்க வலியுறுத்தி அதிமுக துணைத் தலைவர் தனிநபராக சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி காவல் நிலையம் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை செப்பனிட தவறியதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து பொன்னேரி நகர்மன்ற அதிமுக துணைத் தலைவர் விஜயகுமார் தனிநபராக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். 25 அடி சாலைக்கு பதிலாக 8 அடி சாலை மட்டுமே உள்ளதாகவும் குண்டும் குழியுமாகவும் மணல் திட்டுகளாக இருக்கும் சாலையால் தினம்தோறும் விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக புகார் தெரிவித்தார். அண்மையில் இளம்பெண் ஒருவர் மோசமான சாலையில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் மனித உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என போராட்டம் நடத்துவதாகவும் நெடுஞ்சாலைத்துறை மெத்தனமாக செயல்படுவதாகவும் சாடினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நெடுஞ்சாலைத்துறை உதவி செயற்பொறியாளர் பாலச்சந்தர் நெடுஞ்சாலையை செப்பனிடுவதாக உறுதியளித்தை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சாலையில் இந்த நெடுஞ்சாலைத்துறையில் அப்போது ஏற்படுகின்ற இந்த பள்ளத்தை சரிவர செய்யாதனால் கடந்த மாதம் ஒரு 25 வயது குழந்தை இறந்துவிட்டது. இதை நான் அரசு என்னுடைய கடிதம் வாயிலாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் ஒரு 3 முறை நான் மனு கொடுத்தும் நேரடியாக புகார் கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த பள்ளத்தில் தினந்தோறும் ஒவ்வொரு விபத்து ஏற்பட்டு ஒவ்வொருக்கும் காயம் ஏற்பட்டு அரசு மனு செல்கிறார்கள். ஒரு 25 அடி சாலையை 8 அடி சாலையாக இந்த நெடுஞ்சாலைத்துறை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறது. இன்று இந்த பொன்னேரி நகராட்சியில் நான் அதிகாரி கேட்கும்போது பார்க்கிறேன் செய்து தருகிறேன் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த பொன்னேரி நகராட்சியினுடைய மக்களுடைய உயிருக்கும் பாதுகாப்புக்கும் நான் துணையாக இருப்பேன் என்ற காரணத்தால் இன்று நான் இந்த நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்தோம், இந்த அரசினுடைய போக்கை கண்டித்தோம், இந்த அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கும் கண்டித்தோம். மணப்பாறை அருகே தனியார் ஆம்னி பேருந்து விபத்துக்குள்ளாகி தீப்பற்றி எரிந்ததால் சிகிச்சை பலனின்றி பெண் பயணி உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் நோக்கி 2 ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் உட்பட 41 பேருடன் சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் யாகபுரம் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த தடுப்பு கட்டையை தாண்டி அங்கிருந்த மின்கம்பத்தை உடைத்துக் கொண்டு சுமார் 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. பேருந்து கவிழ்ந்த வேகத்தில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கிய நிலையில் பேருந்தில் இருந்த ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு வெளியேறியுள்ளனர். தொடர்ந்து அருகில் இருந்த பொதுமக்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டனர். இதுகுறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துவரங்குறிச்சி தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை முற்றிலுமாக அணைத்தனர். இருப்பினும் பேருந்து முழுவதும் எரிந்து எலும்புக்கூடானது. இச்சம்பவத்தில் பேருந்தின் ஓட்டுநர்கள் ராஜா, பாபு மற்றும் பயணிகள் என மொத்தம் 15 பேர் காயமடைந்தனர். மேலும் பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்ததாலேயே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் விபத்து குறித்து துவரங்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தில் காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கன்னியாகுமரி மாவட்டம் நெடுவிளையை சேர்ந்த புஷ்பம் என்ற பெண் மேல் சிகிச்சைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். தமிழக வெற்றிக் கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொள்கை ரீதியாக எதிரெதிர் துருவங்கள் இல்லை என்று திருமாவளவனை சந்தித்த பிறகு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சந்திப்பை மரியாதை நிமித்தம் என்பதை விட வாழ்த்து பெறவும் ஆசை பெறவும் வந்ததாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தில் தனது பணி என்பது கொள்கை ரீதியான மக்களுக்கான பணியாக இருக்கும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தமிழக அரசியலில் புதிய அணுகுமுறையை ஆதவ் அர்ஜுனா தொடங்கி வைத்துள்ளார். கருத்தியல் ரீதியாக எவ்வளவு முரண்கள் இருந்தாலும் களத்தில் துருவங்களாக இருந்தால் கூட இத்தகைய நட்புறவை பேணுவது நாகரிகமான அணுகுமுறை. இது ஒரு வகையான வரவேற்க வேண்டிய அணுகுமுறைதான். இதில் எந்த அரசியல் கணக்குகளும் இல்லை, அரசியல் முடிச்சுகள் போட்டு பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதிய தொடக்கமாக இதை பார்ப்பதாகவும் அரசியல் நாகரிகம் என்பது அவசியமானது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ரொம்ப அரசியல் பேச வேண்டாம், ரொம்ப அரசியல் பேச வேண்டாம். அவர் தமிழக அரசியலில் ஒரு புதிய அணுகுமுறையை தொடங்கி வைத்திருக்கிறார். பொதுவாக ஒரு கட்சியிலிருந்து விலகினாலோ அல்லது விலக்கி வைத்தாலோ அதை பகையாக கருதுகிற ஒரு பாரம்பரியம்தான் அரசியல் களத்தில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் எழுந்த நிலையிலும் கூட அதை ஒரு பகையாக கருதவில்லை. வழிகள் இருந்தாலும் கூட அதை எதிராக நிறுத்தவில்லை.
தான் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்று செயல்படுகிற இந்த சூழலில் உங்களுடைய வாழ்த்தும் எனக்கு தேவை என்று என்னை தேடி இந்த அலுவலகத்தை தேடி வந்திருக்கிறார் என்பது தமிழக அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாகரிகமாக நான் பார்க்கிறேன். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை அவமதிக்கும் விதமாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வருகை தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபிறந்தகை தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்சென்னை மத்திய மாவட்ட தலைவர் முத்தழகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிறந்தகை ஏன் தங்களை 4ஆம் தரத்து மக்களை போன்று நடத்துகின்றனர் என காவல்துறைக்கு கேள்வி எழுப்பியதோடு தமிழகம் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மண், இதில் உங்களை நுழையவிட மாட்டோம் என்று தெரிவித்தார். எங்களை விட அமைதியான முறையில் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த தேசத்தை அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புவர்கள் முதன்மையானவர்களாக நாங்கள் இருப்போம். ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கு எந்தவித கலகமும் வரக்கூடாது என்றுதான் எங்களுடைய அடிப்படை பார்வையே. ஏன் எங்களை இப்படி 4ஆம் தரத்து மக்கள் மீது நடத்துகிறார்கள் என்ற வருத்தம். இதை சொல்றதுக்கு வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப சங்கடப்பட்டு தான் நாங்க இந்த போராட்டத்தை முடிச்சிருக்கோம். கூட்டணி வைத்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் கட்சியுடன் நமது கோரிக்கைகளை முன்வைத்து மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வழியில் செயல்பட்டு வருவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளும் கட்சியிடம் 10 கோரிக்கைகள் முன்வைத்தால் 3 கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறது, 7 கோரிக்கைகள் நிலுவையில் வைக்கப்படுகிறது. அதற்கும் போராட்டங்கள் வாயிலாகவும் அரசிடம் வலியுறுத்தி வருவதாக கூறினார். இடஒதுக்கீட்டிற்கு ஒரே தீர்வு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும்தான் என்றும், சமூக நீதி என்று மேடைக்கு மேடை பேசும் முதலமைச்சர் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அனைத்து மக்களுக்கும் சமநீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். டங்ஸ்டன் பிரச்சினைக்கு மட்டும் மத்திய அரசு அமைச்சர்களை அண்ணாமலை அழைத்து வருகிறார். NLC பரந்தூர் உள்ளிட்ட மக்கள் போராட்டம் நடத்தும் இடத்தை அண்ணாமலை எட்டி கூட பார்க்கவில்லை என்று குற்றம் சாட்டிய வேல்முருகன், திமுக கட்சி கொடியுடன் 2 கார்கள் பெண்களை துரத்திய விவகாரத்தில் 7 பேரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சரி, வன்னியர்களுக்கு மட்டும் கொடுத்தா பிரசாதி தேர்தல் வரும்போது எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, பிரசாதி எதிர்ப்பாங்க அப்படின்னு முதலமைச்சர் கருதினால் அதுக்காக நாங்கள் ஆலோசனை சொல்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி 1989 தொடங்கப்பட்ட போது வச்ச முதல் கோரிக்கை, 1980 வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட போது வச்ச கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க என்பதுதான். இப்போ மருத்துவர் ஐயாவும் அன்புமணி அவரும் சொல்றாங்க, ஒன்று 10% கொடுங்க, இல்லைன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து மக்களுக்கு சொல்றாங்க. அதுதான் நானும் சொல்றேன். தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியிலிருந்து எடப்பாடியிலிருந்து ஜெகன்மோகன் வரையில சட்டமன்றத்தில் அத்தனை கட்சி தலைவரும் ஒரே குரலா நிற்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா மக்களுக்கும் கொடுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். அதை கொடுத்தாலே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அது ஏன் முதலமைச்சர் அவர்கள் அப்படி ஒரு சாதிவாரி ஒடிசாவில் எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் அரசு ராகுல் காந்தி ஆட்சிக்கு தான் எடுப்போம், இந்தியா முழுக்க எடுப்போம் சொல்லியிருக்கிறார். ஆனா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியை பின்பற்றுகிற தலைமையில் இருக்கிற திமுக அரசு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய வினா. பெரம்பலூரில் நடைபெற்ற 9வது புத்தக திருவிழாவினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் இணைந்து நடத்திய 9வது புத்தக திருவிழா பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே நகராட்சி திடலில் நேற்று முதல் தொடங்கியது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு புத்தக அரங்குகளை திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்த தமிழக அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியினை அமைச்சர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டனர். 100க்கும் மேற்பட்ட அரங்குகள், 1 லட்சத்திற்கும் மேலான புத்தகங்கள் கொண்ட இந்த புத்தக திருவிழா 10 நாட்கள் நடைபெறும் நிலையில் அமைச்சர்கள் புத்தக திருவிழா அரங்குகளை பார்வையிட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.